அதே மாரி அவங்களுடைய அப்பாவான சந்திரசேகரும் வந்து ரொம்ப ஆர்வமா முன்னாடியே வர்றதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து எப்படி அவரும் வந்து ஏன்னா பல நிகழ்ச்சிகள் அவர் கலந்துக்கிறது இல்ல. ஸோ இந்த நிகழ்ச்சியில அவரு கலந்துக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா எப்படி பார்க்குறாரு அத? இல்லைங்க, அவரு தான் அங்கே பொருத்தமானவர்னு நான் நினைக்கிறேன். அங்கே வந்து அவ்வளோ பேரில் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் மிக மிக பொருத்தமானவர்னு நான் பார்க்குறேன். ஏன்னா முதல் முறையாக விஜய்க்கு வந்து நடிக்கணுங்கிற ஒரு ஆசை வரும்பொழுது அவரை கேமராவில் நிற்க வச்சு அந்த கேமரா வழியாக அவர் ஒரு விஷன் ஒன்று பார்த்துருப்பார்ல. இந்த பையனை நம்ம இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வருவோம்னு அவருக்குள்ள ஒரு விஷன் இருந்திருக்கும்ல. அந்த இடத்தை விஜய் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறத அவர் இன்றைக்கி பரிபூர்ணமாக உணர்ந்திருப்பார். இப்போ அங்கே இருக்கிற அந்த க்ரௌடு, அந்த கைத்தட்டல்கள், விசிலு பாருங்கள். மலேசியன் கவர்மெண்ட் வந்து டிவிகே கொடியை காட்டவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. டிவிகே கொடியை பயன்படுத்தக்கூடாது, அந்த நிறத்தை பயன்படுத்தக்கூடாது, கோஷம் கூடாது, எல்லாமே சொல்லியிருக்கு. ஆனால் ஒருத்தன் கொடியை தூக்கிட்டு வந்துட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஒரு எல்லை இல்லாத அன்பு தன் மகன் மீது வைத்திருக்காங்கங்கிறத அவர் பார்ப்பார்ல, கண்கூடாக பார்க்குறாருல. அப்போ அவரை விட பொருத்தமானவர்கள் அந்த விழாவுக்கு வேறு யார் இருக்க முடியும்? ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயந்தான்.